திருமூலிக்களம் திருத்தல மாஹாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், இத்தலம் ஸ்ரீசூக்தி ஸ்தலமாக 3 உலகங்களிலும் பிரசித்தி பெற்றது. இங்குள்ள பெரிய ஏரியின் கரையில் பகவான் ஸ்ரீஹரியை காணலாம். தேவர்களும் முனிவர்களும் வலிமை மிக்க அசுரர்களால் துன்புற்றனர். இங்கு தனிமையில் நின்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டனர். கருடனை ஏந்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களின் துறவரத்தால் மகிழ்ந்தார். சங்கம், சக்கரம், கதாயுதம் ஆகிய 4 கரங்களுடன் காட்சியளித்தார். தேவர்கள் கூறினார்கள், தாங்கள் வென்றீர்கள், தாங்கள் வென்றீர்கள், தாங்கள் பிரபஞ்சத்தின் ஒரே நண்பராவீர். தங்கள் வெற்றியால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். தங்களில் அங்கம் வகிக்கும் அனைத்து தெய்வங்களும் தமது வெற்றியால் மட்டுமே எங்கும் வெற்றி பெறுகின்றன. தேவர்களையும் அசுரர்களையும் வென்று இப்போது உலகில் மத வெறியை அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். உலகங்களின் தலைவரே, உலகங்களின் இறைவனே, சக்கராயுதத்தால் அசுரர்களை வென்று சன்மார்க்கத்தை மீட்டருள வேண்டும். பாவ உலகத்தில் வயது முதிர்ந்தவரை காணும் போதெல்லாம் எல்லா மக்களிடையேயும் காணப்படுகிறார். அப்போதுதான் அசுரர்களின் செல்வம் இங்கே பூமியிலே வளர்ந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவர் மற்றும் அசுரர்களுக்கு இடையே நடக்கும் இந்த போர் மீண்டும் மீண்டும் பார்க்கப்பட்டு உலக மக்களை திகைக்க வைக்கிறது. சன்மார்க்கத்திலும் மத சார்பின்மையிலும் உள்ள ஆர்வம் காலத்தின் முறைக்கு ஏற்ப காணப்படுகிறது. இருப்பினும் தவறாத சக்கரத்தை ஏந்திய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்தி எங்கும் பெருகட்டும். சுனபாவின் சுடரை பூமியில் யார் தாங்க முடியுமோ திடீரென்று இருள் அழிந்துவிடும். உங்களின் படை பூமத்திய ரேகைக்கு தடையின்றி அணிவகுத்து செல்கிறது. வேறு யாரும் அதை வெல்லவில்லை. முராரி, உலகங்களின் அதிபதியான பிரம்மதேவர், சிவன் மற்றும் பிறர் தங்கள் வரி பணத்தை தம்மிடம் சமர்ப்பிக்கிறார்கள். உங்கள் சொந்த அடியார்கள் வெற்றி கொடியை ஏந்தி புகழின் புனித ஸ்தலத்திற்கு நடனமாடுகிறார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் பாடுகிறார்கள் மற்றும் உணர்ச்சியற்றவர்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று உங்கள் சொந்த உலகத்தில் உங்கள் விருப்பப்படி இறக்கிறார்கள். இவ்வாறு அழிவின் பொழுதுகளை கணக்கிட்டு தாமே காலத்தின் வடிவமாகவும் அனைவருக்கும் சாட்சியாகவும் இருக்கிறீர். இவ்வாறு முடிவில்லாமல் மக்கள் எல்லா இடங்களிலும் கணம் கணம் பிறந்து இருக்கிறார்கள். ஆகாயம் போன்றவற்றை கண்டால் இவ்வுலகில் சோர்வு எப்படி வரும்? விஸ்வரூபரே, திருக்கரத்தில் சக்கரத்தை ஏந்தியவரே, பூமியில் வேடமிட்ட அரக்கர்களின் நாயகர்களை கொல்லுங்கள். அவ்வாறே நித்திய வாசஸ்தலத்தில் முகுந்தரே, நீங்கள் யாரையும் எந்த வகையிலும் கொல்லுங்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். அவர் அழியாத முனிவர்களுக்கு ஆறுதல் கூற இனிமையான வார்த்தைகளை பேசலானார். அவர் கையால் அவனுக்கு பாதுகாப்பு அளித்து அவனை பரிவுடன் பார்த்தார். இறைவன் கூறினார், உங்கள் துறவரத்தால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்போது அசுரர்களை அழிக்கும் வழிமுறைகளை விவரிக்கிறேன். சூரிய கடவுளின் வம்சத்தை சேர்ந்த புரஞ்சயன் என்ற அரசன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னை தைரியமாக, உறுதியான மற்றும் உண்மை மற்றும் நேர்மைக்கு அர்ப்பணிப்புடன் நடத்துகிறான். நான் அவனுள் நுழைந்து போரில் அனைத்து அசுரர்களையும் அழிப்பேன். அப்போது எல்லா தேவர்களும் நலமாக இருப்பார்கள். ஆனால் காளை வடிவில் இருக்கும் ருத்ரனை கொன்றவன் என் வாகனமாக இருக்கட்டும். அவரது இடுப்பில் நின்று நான் மிகவும் கடினமான போரை நடத்துவேன். தாங்கள் அரசரிடம் சென்று பிராமணர்களாக மாறு வேடமிட்டு வந்தீர்கள். அசுரர்களை அழிக்க என் வடிவில் புரஞ்சனனிடம் கேட்பீராக. ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு உரையாற்றிய அவர்கள் அனைவரும் முதுமையிலிருந்து விடுபட்டு பிராமண வேடம் அணிந்தனர். அரக்கர்களை கொல்லுமாறு பெரிய அரசனிடம் கெஞ்சினார்கள். மன்னன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உருவம் எடுத்து காளையின் இடுப்பில் நின்றான். அவர் போரில் அனைத்து அரக்கர்களையும் விரைவாக அழித்தார். நகரத்தை வென்ற பிறகு புரஞ்சயன் அதை தேவேந்திரனிடம் திரும்ப கொடுத்தான். மகிழ்ந்த தேவர்கள் அனைவரும் உடனே தேவர்களின் இருப்பிடத்திற்கு சென்றனர். புரஞ்சயன் காக்குஸ்தன் என்று புகழ பெற்றார். அவர் நீதி உள்ளவராகவும் உண்மை உள்ளவராகவும் விஷ்ணுவின் பக்தர்களில் சிறந்தவராகவும் இருந்தார். இந்த மன்னன்
ஸ்ரீ சூக்திஸ்தலா என்ற நகரத்தை கட்டினார். இங்கு வாழ்ந்த அரசன் கேசவ பெருமாளை வழிபட்டார். ஆயிரக்கணக்கான பெரிய பிராமணர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இருந்தனர். தினசரி படிப்பிற்காக அவரை நகரத்தில் சேர்த்தார். அனைத்து யாகங்களிலும் சங்கீத யாகம் மிகவும் முக்கியமானது என்பதை அவர் அறிந்திருந்தார். மந்திரங்களை உச்சரிக்கும் யாகத்தை மன்னர் தொடர்ந்து செய்து வந்தார். வேதங்கள் மற்றும் பிராமணர்கள் வேதாந்தம் மற்றும் ஸ்மிருதிகள் உள்ளன. அவர் பிராமணர்களுக்கு வரலாற்றையும் புராணங்களையும் கற்பித்தார். ஸ்ரீ வைஷ்ணவர் கேசவரின் கதையை இவ்வாறு கூறினார். அவர்கள் அதிர்ஷ்ட தேவியின் முழக்கத்தின் ஓசையால் நகரம் முழுவதும் நிரம்பி வழிந்தது. வேதம் படிக்கும் யாகம் பிராமணர்களால் செய்யப்படுகிறது. அங்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இருப்பு உலகத்திற்கு சிறந்ததாக இருக்கும். ஸ்ரீ சூக்தி ஸ்தலத்திற்கு வந்து ஜனார்த்தன பகவானை தரிசிப்பவர்கள், ஸ்ரீ சூக்தி ஸ்தலத்தின் மகிமையை அறிந்த பக்தர்கள் எப்போதும் வெற்றி பெற்றவர்கள் ஆவார்கள். அவர்களை எப்போதும் பகவான் ஸ்ரீ ஜனார்த்தன மூர்த்தி காத்தருள்வார். திருமூலிக்களம் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.